துரந்தர் 2 தி ரிவெஞ்ச். துரந்தர் 1 பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள எந்த அளவுக்கு கியூரியாசிட்டியும் ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சோ, அதே கியூரியாசிட்டி அண்ட் ஹைப்போட இந்த படத்தையும் பார்க்க போயிருந்தேன். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ரீசென்ட் டைம்ஸ்ல நான் எந்த ஒரு பாலிவுட் ஃபிலிமுக்குமே இந்த அளவுக்கு நான் வெயிட் பண்ணதே கிடையாது. ஸோ ஆக இந்த படத்தை போய் பார்க்க போயிருந்தேன். முதல் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்து நம்ம இந்த படம் போய் பார்க்க போயிருந்தோம்னா அங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து பக்கா பைசா வசூல் ஆயிருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, முதல் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வரக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் வந்து பேக்ரவுண்ட்ல ஆரி ஆரி சாங்கோட வந்து பார்க்கும்போது பக்கா மாசா இருந்தது. டோட்டலி இந்த துரந்தர் 2 படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் வந்து 3.75 மணி நேரத்தை டியூரேஷனா கொண்டிருந்தாலுமே எந்த ஒரு இடத்துலயுமே சலிப்பு தட்டாத வகையில ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா தாறுமாறா எழுதியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல டைரக்டர் ஆதித்யா தாருக்கு என்னுடைய பாராட்டுகள் நான் சொல்லிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அவருக்கு மட்டுமே இல்லைங்க, இந்த படத்தினுடைய என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் பாராட்டினாலும் அது தகும். குறிப்பா நம்ம மாதவன் சாருக்கு போட்ட அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பா இருக்கட்டும், அந்த லொகேஷன் செட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ரியலிஸ்டிக்கா இருந்தது. துரந்தர் 2 ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரகுமான் டெக்கேட் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அங்க அரசியல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, நம்ம அம்சா அலி மசாரி எப்படி லஹாரியாவோட கிங்காகவும் கராச்சியாவோட பாஷாவும் மாறுறாரு, இதை மட்டுமே மையப்படுத்தி வந்து கொண்டு போயிருப்பாங்க. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேங் வார், நிறைய சண்டை காட்சிகள் வரும். குறிப்பா அந்த சண்டை காட்சிகளை பார்க்கும்போது எல்லா சண்டை காட்சிகளுமே சரிங்க, நம்மளுக்கு வந்து எங்கேயுமே சலிப்பு தட்டக்கூடாதுன்றதுக்காகவே பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது பயங்கர தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ப்ரொபகண்டாவை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் அவங்க யூஸ் பண்ண ப்ரொபகண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பயங்கர கட்ஸ் வேணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டீடைலிங் வந்து நிறைய காமிச்சிருக்காங்க. இந்த துரந்தர் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம அம்சா அலி மசாரியோட கேரக்டரா இருக்கட்டும், மாதவன் சாரோட கேரக்டரா இருக்கட்டும், எஸ்பி சௌத்ரி அஸ்லாம், மேஜர் இக்பால், இப்படி எல்லாருடைய கேரக்டருமே எல்லாம் சூப்பரா செதுக்கியிருக்காங்க. அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 மியூசிக் வந்து இங்க எங்கேயுமே இல்லை. டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீன்ஸ்லுமே புதுசா வந்து மியூசிக் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ்வலா வந்து ஒரு படத்துக்கு வந்து பார்ட் 2 பாக்குறோம் அப்படின்னா பார்ட் 1 மியூசிக் ஏதோ 1-2 மியூசிக்காவது வந்து ஒரு இடத்துலயாவது வந்துடும். பட் இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த படத்துல இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கிரீன் பிளே என்னதான் வந்து 3.5 மணி நேரத்துக்கு மேல வந்து படம் ஓடிட்டு இருந்தாலுமே நமக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்காது. அதே மாதிரி வந்து ஒருத்தருடைய கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க. அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து மியூசிக் வந்து நல்லா இருந்தாலுமே நம்ம பார்ட் 1 பார்த்து ரசிச்சு வைப் பண்ண அளவுக்கு எங்கேயுமே வந்து எனக்கு மியூசிக் வந்து இந்த பாட்டுல வந்து தென்படல. அதே போல பார்ட் 1 ரகுமான் டெக்கேட் அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டருக்கு இருந்த ஆறா இந்த பாட்டுல வந்து இல்ல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொபகண்டாவை யூஸ் பண்ணி நம்மளுடைய பாராட்டுகளை வாங்கினாலுமே எங்கேயுமே வந்து அந்த பியூர் வில்லனிசம் வந்து ஃபீல் பண்ண முடியல. டோட்டலி இந்த துரந்தர் 2 வந்து ஒர்த் வாட்ச். கம்ப்ளீட்டா இது வந்து நீங்க வந்து தியேட்டர்ல மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.